லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி மாங்காவை வச்சு ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி வந்து 1 பாட் ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்குங்க. அதே போல் தயிர் சாதத்தோடும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கம்பக்கூழ் அது மாதிரி கூழுங்க குடிக்கும்போது கூட நம்ம இந்த தொகையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சட்னி தொகையில்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாங்க. இப்போ வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துன்னு வரேன். தோலோடு தாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துன்னு வரணும். மாங்காய் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க, கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாங்க. நம்ம தேங்காய் வந்து இந்த மாதிரி 2 பீஸாக நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம புளிப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மாங்காய் வந்து தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற மாங்காவை பொறுத்து நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் 1 கப்பு இருந்துச்சுன்னா 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க போதும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைக்கணுங்க. நம்ம மிக்சியில் வந்து நம்ம எல்லா பொருளும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயம், இஞ்சிங்க. நீங்கள் காரம் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கூட கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாவை நான் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். இது தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம கொரன்னு அரைச்சின்னு வரணுங்க. தேங்காவை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம இட்லி தோசையோடு கூட இந்த சட்னி வந்து நல்லாயிருக்குங்க. தேங்காவை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிட்டோங்க. கொஞ்சமாக வந்து உப்புங்க. நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே வந்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. கொரன்னு அரைச்சின்னு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட் வந்து கொரன்னு இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 சுற்று நம்ம சுற்றி எடுத்துன்னு வந்துடலாங்க. நம்ம அரைச்சின்னு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லைங்க. மாங்காய் சீசன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி, இட்லியோடு, தோசையோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. தயிர் சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்புங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 கருவேப்பிலை நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து சட்னி தாளிக்காத கூட அப்படியே சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து இந்த சீசனில், மாங்காய் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து தயிர் சாதத்தோடவும் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லியோடவும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.